கர்ணன் ஒரு தேரோட்டியின் மகனாக வளர்ந்தான். அவனுள் நான் யார், நான் ஏன் வேறுபட்டவன் என்ற கேள்வி எப்போதும் இருந்தது. அவன் சிறுவயதில் இருந்தே அம்பு, வில் ஆகியவற்றில் அசாதாரண திறமை காட்டினான். ஆனால் அவன் சமூகத்தில் தேரோட்டியின் மகன் என்ற பெயர் காரணமாக அவனுக்கு மரியாதை கிடைக்கவில்லை. பாண்டவர்கள் மற்றும் கௌரவர்கள் துரோணரிடம் ஆயுத பயிற்சி எடுத்துக்கொண்டனர். கர்ணனும் அந்த பயிற்சியை விரும்பினான். ஆனால் துரோணர் அவனை ஏற்கவில்லை. நீ அரச குடும்பத்தைச் சேர்ந்தவன் அல்ல, இந்த பயிற்சி உனக்கில்லை என்று கூறி அனுப்பிவிட்டார். அவன் மனம் உடைந்தது. கர்ணன் பரசுராமரை தேடி சென்று தன்னை பிராமணனாக காட்டி வில் வித்தைகள் கற்றுக்கொண்டான். அவன் மிகுந்த திறமையுடன் பரசுராமரின் மிகவும் விருப்பமான சீடனாக மாறினான். ஆனால் ஒரு நாள் பரசுராமர் கர்ணன் உண்மையில் யார் என்பதை உணர்ந்து கோபத்தில் அவனை, உன் வாழ்வின் முக்கிய தருணத்தில் உன் அறிவும் வில் வித்தையும் மறந்து போகும் என சபித்தார். ஒரு நாள் குருவம்சத்தின் மாபெரும் ஆயுத போட்டி நடந்தது. அர்ஜுனன் தனது வித்தையால் அனைவரையும் கவர்ந்தான். அப்போது ஒரு வீர குரல் எழுந்தது. நான் அர்ஜுனனை விடச் சிறந்தவன் என கர்ணன் சொன்னான். அவன் அர்ஜுனனை போட்டிக்கு அழைத்தான். ஆனால் மக்கள் சிரித்தனர். அவர்கள் கர்ணனை பார்த்து, நீ தேரோட்டியின் மகன், உனக்கு இதற்கு தகுதி இல்லை என்றனர். அந்த நேரத்தில் துரியோதனன் எழுந்து, அவன் தேரோட்டியின் மகன் என்றால் என்ன? அவனது திறமை அரசனின் தகுதியை காட்டுகிறது. துரியோதனன் உடனே அவனுக்கு அங்க தேசத்தின் ராஜ்யம் கொடுத்து அங்க ராஜா கர்ணன் என பட்டம் அளித்தான். அந்த நாளிலிருந்து கர்ணன் துரியோதனனுக்கு நன்றியுடன் வாழ்ந்தான்.